பெரியவா சரணம். நம்ம இன்றைக்கி எப்பயுமே முக்கியமான வைதிகள், மடத்தை சேர்ந்த வைதிகளை இன்டர்வியூ பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான சாமவேத பண்டித் கோமல் அப்படின்னு ஒரு ஊர் தமிழ்நாட்டில், அந்த ஊர்லேருந்து வந்த ஒரு வைதிகரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் சாமவேதத்தை பற்றி பல வருஷமாக பாராயணன் ட்ரஸ்ட்டு நடத்தின்னு இருக்கா. அந்த ட்ரஸ்ட்டை பற்றியும் அவளோட பெரியவா அனுபவங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். பெரியவா சரணம். நம்ம இன்றைக்கி முக்கியமாக பார்க்க போகிறது கோமல் பிரம்மஸ்ரீ எஸ் வெங்கட்ராம சாஸ்திரிகள். அவர் கோமல்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி சாமவேதத்துக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார், எப்படி பெரியவா கிட்ட வந்தாருங்கிறத இன்றைக்கி சொல்ல போகிறார். நமஸ்காரம் மாமா, சொல்லுங்கள். எனக்கு எங்கள் அப்பா தகப்பனார் 7 வயசுக்கு புடவை போட்டார், 8வது வயசுக்கு பணசாலை சேர்த்துட்டார், 15 வயசு 16 வயசு எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு. உடனே கோமலுக்கு வந்தேன். கோமல்லேருந்து நேர கிளம்பி கோமலில் கொஞ்சம் வாசல் இருந்தேன். அப்புறம் இந்த திருவிசையூர் போனேன். 3 வருஷம் ஆச்சாங்க. 10 வருஷம் ஆச்சேன். நிறைய 10-12 வருஷம் ஆச்சேன். மகா சுகமான பெரிய வித்வான் அவர்கிட்ட வாசித்தேன். அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் கோமலுக்கு வந்துட்டேன். அப்புறம் கூடலூர் ராமச்சந்திர சாஸ்திரில் போய் அவர்கிட்ட எதிர்வேதம், மந்திர தரிசனம், சூத்திரம், பிரயோகம் எல்லாம் 3 வருஷம் சொல்லிட்டேன். கூடலூரில் போய் சொல்லிட்டேன். அப்புறம் கோமலுக்கு வந்துட்டேன். கோமலில் ஒரு வாத்தியார் இருந்தார். அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். எதிர்வேதம் போல சொல்லிட்டேன். சூரிய நமஸ்காரம், பிரயோகம், பூர்வ பிரயோகம், அப்புறம் பிரயோகம் எல்லாம் எதிர்வேதம் போல் சொல்லிட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர்கிட்ட 10 சொல்லிப்பேன். சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவரும் போயிட்டேன். அதுக்கப்புறம் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். மெட்ராஸுக்கு வந்தோடனே இப்போ நான் அத்தியானம் பண்ண வாத்தியார் இங்கே பார்த்து அண்ணா ஐயா சான்ஸ்கிரிட் காலேஜில் வேத பாஷை வாத்தியார் வந்தார். வேத பாஷையில் வந்தோடனே கோமல் மூட்டு வாங்க, நீ தான் சிஷ்யன் எனக்கு வந்தேன். எனக்கு அப்போ என்னால் அவ்வளோ யோகிக்க முடியாதுன்னு நான் வாங்கினா வந்துட்டு இருந்தால் அங்கே 5-6 வருஷம் ஆச்சேன். மாதம் 35 ரூபா ஸ்டைபண்டு எனக்கு வாங்கிட்டு 5-6 வருஷம் ஆச்சேன். அது முடிச்சுட்டு வந்து இந்த சர்டிஃபிகேட் உள்ளே வச்சுருக்கேன். அந்த சர்டிஃபிகேட் உள்ளே வச்சுருக்கேன். சரி. அதுக்கப்புறம் வைத்தியத்தில் இருக்கேன். எதில் சமையல் தான் ஃபஸ்ட் கிளாஸாக சூத்திரத்தோடு பண்ணியிருப்பேன். எல்லாம் ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய பெரிய வித்வானிகள்லாம் என்னை பார்த்து கோமல் பண்ணிக்கிறான்னா சரி, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஆனால் அப்படியே பண்ணியிருந்து அப்படியே பண்ணி வச்சு உபாத்தியங்கள்லாம் நிறையா 150 வீடு இருக்குது. உபாத்தியங்கள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கேன். எல்லாருக்கும் பண்ணி வச்சு எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது ஆற்றுல உட்காந்துருக்கேன். இல்லை வேலை ஒன்றும் இல்லை. இல்லை பிள்ளைகள்லாம் என்னை காப்பாற்றின்னு இருக்கேன். சரி, இந்த சாமவேத பாராயணத்தை பற்றி சொல்லுங்க. சாமவேத பாராயணத்தை பற்றி சொல்லுங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி எதிர்வை பாராயணம் நடந்தது. சங்கரத்தை காந்திபுரம் சங்கரம் நடந்த எதிர்வை பாராயணம் நடந்தது. நான் நாமளும் சாமவேத பாராயணம் கடவுளை ஆசைப்பட்டேன். உடனே மகாவீர உட்காந்துருந்தேன். காந்திபுரம் போனேன். பெரிய நமஸ்காரம் பண்ணேன். ஒரு பெரிய விஞ்ஞாபனம் இருந்தேன். என்ன மகாபெரிவா கோயிலேருந்து ஆனேன். சொல்லுவேன் சிஷ்யங்கிட்ட சொன்னேன், மாமல்ல சங்கரத்தை சாமவேத பாராயணம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். பெரிய உத்தரவு அவங்க உங்கள் மடம் இல்லையா கேட்டேன். உடனே கண்ணை மூடின்னு வெளியே கை வச்சான். ஒரு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு தேங்காய் அடித்தான். மட்டை தேங்காய் எடுத்து இதை கொடுத்து இதை நடத்து 10 வருஷம் நடக்கும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதை கொண்டு வந்து ஆடு வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா கிரகத்தெல்லாம் பிழைக்கிறதுக்காக ஆமாம் பொருளாக சமாதி பிழைக்கிறதுக்காக வெளியே வரணும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆசையை ஆடிட்டு இருந்தார். அவர் சொன்னால் நான் சொல்கிறேன் பார்த்துக்கிறேன், ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆரம்பிங்க அப்படின்னு 4 பிறந்தாண்டை வச்சு ஆரம்பித்தேன். மாதம் 250 ரூபா கொடுத்தேன். 250 ரூபா கொடுத்து 4 வசூல் பண்ணுவேன். மாதம் 250 ரூபா கொடுத்து அவர்கிட்ட வசூல் பண்ணி அவர்கிட்ட மாதம் கொடுத்துருந்தேன்.
எல்லாரும் சிவகுமார் இருந்தேன். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவர்கள் ஆசீர்வாதத்தால் அது 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போது 16 பேர் இருக்குது. ஓ 16 பேர் இருக்கேன். ம் 16 பேர் இருக்கேன். இப்போ பணம் எல்லாரும் நிறையா பணம் கொடுக்குறேன். அப்போலாம் கட்ட வசூல் பண்ணேன். இப்போது ஒருத்தர் கட்டமே இல்லை. ஒருத்தர் பாம்பே ராமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். மாதம் 25 ரூபா கொடுக்குறான். மாதம் 25 ரூபா. அவன் பெரிய கொள்ளை தரும். இன்னொருத்தர் 25 ரூபா கொடுக்குறேன். அவருக்கு இன்னொருத்தர் 15 ரூபா கொடுக்குறேன். அதை தவிர கிரகத்தாலாம் 10, 20 கொண்டு கொடுத்துட்டே இருக்கேன். ஆனால் நான் கஷ்டப்பட வேண்டாம். பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் 40-50 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன். 40 லட்சம் சேர்த்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த அவனை வள்ளியை கொண்டு நடந்துதான் இருக்கேன். இப்போ அப்புறம் பார்த்தோம் சொன்னால் எதிர இல்லை சாமியார் தான் ஒரே தானே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர். உடனே எதிர தான் சாமியார் தான் ரெண்டையும் வச்சுட்டேன். எதிரக்கும் சாமியார் ரெண்டையும் வச்சுட்டேன். ருஜாதம் சாமியார் ரெண்டையும் வச்சுட்டேன். ருஜாதத்துக்கு 4 பேர், சாமியாரத்துக்கு 4 பேர், எதிரத்துக்கு 15, 16 பேர் எல்லாம் வச்சுருக்கேன். மாதம் 30,000 ரூபா சம்பளம் 30,000 கொடுத்தேன். இப்போ கொஞ்சம் வசதி 7 ரூபா வசதி 37,000 ரூபா கொடுக்குறேன். 37,000 ரூபா மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி சம்பளத்தில் கொடுத்துருந்தேன். எல்லாருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் 10 மாதம் நடந்துருக்கு. அவன் தான் பெரிய சக்கரத்தில் சொல்லிட்டான். சக்கரத்தில் அவன் தான் சக்கரம் நடந்துருக்கு. ரொம்ப 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 நல்லா நடந்துதான் இருக்குது. பரவாயில்ல. எனக்கு வயசாகிருக்கு. நான் கீழே ஊந்துட்டேன். அதை உட்காந்து அவ்வளோதான். அவன் பாலாஜி தான் வரதுறான். அப்படி தான் நடக்கலாம். ஆண்டு விழாவில் 25 வருஷம் ஆண்டு விழாக்கு எனக்கு இந்த சபைக்கு பிரசிடண்ட் ஒருத்தர் ஆண்டு சுப்பிரமணியன் கேள்விப்பட்டீங்களா? மயிலாப்பூர். அவருக்கு அண்ணன் வாத்தியார். இப்போ அண்ணன் பிறந்தா அப்பய தீட்சிதர் பரம்பரை தானே வாழலாம். அப்பே தீட்சை பரம்பரை. ஆமாம். அவருக்கு நான் வாத்தியார். வாத்திக்கு ஏன்னா அவள் சாமவேதி தானே வாழலாம். அதை சித்து நானே அவதியானேன். சித்து பாட்டை அதிகாரம் குடும்பம் பூரா நல்ல வாத்தியார். அவன் என்ன வேணால் நான் அவனை 25ஆவது ஆண்டு விழாவுன்னா கவர்னர் போய் கூப்பிட்டேன். கவர்னர் நான் வரையில் வந்துட்டேன். கவர்னர் வந்துட்டேன். வரையில் வந்துட்டேன். கவர்னர் சொன்னேன். கவர்னர் வந்தோடனே சொன்னேன் இவரெல்லாம் ஃபவுண்டர் என்ன ஃபவுண்டர் இவருக்கு 85 வயசாகுது. 85 வயசாகுது அப்படின்னா அப்படியா 25ஆவது வருஷம் திருடதி ஒளி இறந்தேன். அப்படியே கையை பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணுறாரு. பார்த்தேன் கையை பிடிச்சிட்டு நமஸ்காரம். இந்த மாதிரி எத்தனை கூப்பிட்டாலும் வருவேன். நான் எத்தனை சபையை கூப்பிட்டாலும் வருவேன். அரசியல் இல்லாமல் எத்தனை கூப்பிட்டாலும் வருவேன் அப்படின்னு சொன்னான். ஒன்று நமஸ்காரம் பண்ணி பெரிய வரையணும் நடந்துகிட்டே இருக்குது. நான் கீழே ஊந்து ஏன்னா நாங்கள் போக முடியல. கொஞ்சம் 1 வருஷமாக போகிறேன். இப்போ பெரியவாளை பார்த்து குங்குமப்பூ மாலை போட்டால சொல்லுங்கள். இப்போது அதாவது பெரிய பாலா நான் வந்து 8 வருஷம் 5 வருஷம் வேத வாட்சியம் வாசிச்சிருக்கேன். வேத வாட்சியம் உள்ள சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். வேத வாட்சியம் வாசித்து அந்த சாமியார வாட்சியம் வாசித்து 5 வருஷம் 35 ரூபா ஸ்டைபண்டு. சைக்கிளில் அப்புறம் வண்டிக்கடை சைக்கிளில் மயிலாப்பூர் போய் காலேஜில் 25 வருஷம் 30 சைக்கிள் 5 வருஷம் வாசித்தேன். சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். சான்ஸ்கிரிட் காலேஜ். ஓகே சரி. வாங்கிட்டு இங்கே உட்காந்துருக்க. இப்போ வயசாகிடுச்சு. சாமவேதம் என்ன ஷாக்கா பாராயணம் பண்ணுவேன்? சாமவேதத்தில் என்ன ஷாக்கா பாராயணம் பண்ணுவேன்? கௌதம ஷாக்கா. நீ கௌதம ஷாக்கா அந்த ஷாக்காவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன ஷாக்கா? கௌதம ஷாக்கா. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்க. கௌதம சாக்கையை பற்றி சொல்கிறார். மொத்தம் சாமவேதத்தில் எவ்வளோ வேதம் எவ்வளோ சாக்கை சொல்லுங்க. கௌதம சாக்கைன்னு கௌதம சாக்கை, ராணாயணி சாக்கை அப்படின்னு 2-3 சாக்கை இருக்குது. அதில் எல்லா சாக்கையும் ரொம்ப லுப்தமாக போயிடுச்சு. ஆமாம், கௌதம சாக்கை ஒன்று தான் 1000 சாக்கை, சஹஸ்ர சாக்கா. சாமியாரம் 1000 சாக்கை இருக்குது. எல்லாம் லுப்தமாக போயிடுச்சு. இது 2-3 சாக்கை தான் இருக்குது சாமியாரம். அந்த சாமியாரம் தான் நாங்கள் கௌதம சாக்கை தான் நிறையா இருக்குது உலகத்தில். அதான் நான் அத்தியானம் பண்ணுவோம் பூர்ண அத்தியானம் பண்ணி இங்கே பாட சங்கர வளர்த்தா சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ 1.5 மனுஷனா கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டு முறைய உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பரம்பரை சொல்லுங்க. சொல்லுங்க. எங்கள் அப்பா பெரிய கும்பகோணம் அதான் முடியாது. எங்கள் அப்பா
அங்கே தாதா பெரிய பெரிய வித்வான், சாமியார் வித்வான், குழு தாத்தா வித்வான், அதுக்கு மேலே கொழுத்தா வித்வான், எல்லாரும் சாமியாரம், எல்லாரும் சாஸ்திரர்கள், எல்லாரும் வைதிகம். சாமம் சொல்லாதான் கோமலில் சுவாமி வெளில வருவார். கோமலில் மகாபெரிவா என்ன சொன்னா தாத்தாக்கு? விநாயகம் கோமலுக்கு மாயாரத்தை உட்காந்துருந்தா பெரியவா, மாயாரத்தில் சேனவங்க மலர்ந்து உட்காந்துருந்தான். அப்படியே விசாரிச்சுட்டே இருந்தார் எல்லாத்தையும். சொன்னால் இந்த ஊரில் தௌலசாஸ்திரம் சொல்கிற ஆறு, தீட்டு தொழிலாம் சொல்கிற ஆறு அப்படின்னு கேட்டான் பெரியவா. நீங்கள் நாங்களாம் சிம்பிளாக தான் அண்ணாசாமி சொல்ல அவர் சொன்னால் நாங்களாம் சின்னதாக இருந்தால் சொல்லிவிடுவோம், பெருசாக இருந்தால் கோமலில் ஒருத்தர் இருக்க, கோமலில் வெங்கட சூழல் செல்வத்தில் இருக்க, அவர்கிட்ட சொன்னால் சொல்லணும். அவர் வரலையேன்னார். உடனே ஒரு காரில் எழுதி போட்டார். அந்த நாள் 5 பைசா தானே காரில், ஒரு காரில் எழுதி போட்டேன். ஆனால் 7 மணிக்கு எங்காவது உதவுத்தோம். அப்பா சாப்பிட்டு மாயம் போகிறான். பெரியவா நிறுத்தானா பெரியவா கோமல் ஸ்கூல் சாப்பிட்றேன் நீ தானே? அவன் தான். இப்போ நிறுத்தாப்பில் உட்காந்துனான். ஒரு 7-8 கேள்வி கேட்டாங்க அப்பாவை. இதெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி இன்னிலேருந்து நீ உனக்கு விதாயகம்னு டைட்டில் கொடுக்குறேங்க. ஓ, இன்னிலேருந்து விதாயகம்னு டைட்டில் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னா பெரியவா கொடுத்தேன், அங்கே கொடுத்தேன். ஆனால் அதுலேருந்து எங்கள் அப்பா விதாயகம்னு போட்டுட்டே இருப்பேன். விதாயகம் சுபடி சாப்பிடும் போட்டுட்டே இருப்போம். அப்புறம் இப்போ எல்லோரும் கௌரவிச்சிருந்தோம். அப்போ பெரிய சந்தேகம் நிறையா கேட்டேன், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்பா எல்லாத்தையும். எப்போ ஆனால் எங்கள் அப்பா எப்போது புத்தகம் பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் அப்பா தர்மசாஸ்திர புத்தகத்தை பார்த்துட்டே இருப்பேன். தர்ம வைநாதி தான் பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு ஓரளவு வித்வத்தி உண்டு, வித்வத்தி உண்டு. ஆனால் கோமாவில் பெரிய சாஸ்திரம் எங்கள் அப்பாவுக்கு பெரியது. கொஞ்சம் சாஸ்திரம் வேறு, வாத்தியாரம் வேறு. அதனால் இப்போ பிரமாதமாக இருந்து நடக்குது. அப்படி இப்படிதான் கோமலில் சுவாமி வெளில வரும்போது நடராஜா வரும்போது தூது சொல்லுவோம், சாதம் சொல்லுவோம். கோமலில் நடராஜா சுவாமியும் அம்பாலும் தனித்தனியாக நிறுத்தி வச்சு தூத்து போகணும். அப்போ சாதம் சொல்லணும். எங்கள் அப்பா சாமி சொல்லுவார். அப்போ அழகாக ஒரு சாமி சொல்லுவார், நான் சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவோம், எல்லோரும் சொல்லுவோம். சாமி சொல்லி கடைசியில் சுவாமியை சேர்த்து வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடுவோம். அதெல்லாம் எல்லாம் நிறைய ஆயிடுச்சு, இன்னும் ஆயிடுச்சு. அப்படி நல்லா ஆயிடுச்சு. எல்லாம் ஆகி எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். கோமலில் இருக்கேன். இந்த ஊருக்கு வந்து 60 வருஷம் ஆச்சு, 62 வருஷம் ஆச்சு. இந்த காமக்குட்டி காலனி. இந்த தெருக்கு என்ன பேர்? இங்கே வந்து இந்த 10 கிரவுண்டு இது இங்கே வாங்கினேன். நான் வாங்கலை, 10 பேராக வாங்கினோம். சரி சரி. வரைய தோவாளது இவத்தா பொருள் பார்த்தான். மரத்தெல்லாம் வெட்டி அழிச்சுட்டு பிளாட் பண்ணி விற்றான். பிளாட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துடலாம். 5500 ரூபா எனக்கு. இந்த கிரவுண்டு 3/4 கிரவுண்டு 5500 ரூபாய்க்கு கொடுத்தான், வாங்கினேன். அப்போ எங்கிட்ட பழம் இல்லை. அப்போ கடையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். 4000 ரூபா வச்சுருந்தேன், எங்கள் அம்மா சேர்த்து வச்சுருந்தேன், அதை கொடுத்தேன். அப்புறம் வேறு 1000 ரூபா கடன் வாங்கி கொடுத்துருந்தேன். அப்புறம் 2 வருஷம் போட்டு அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிச்சு 69 கட்டி அங்கே கட்டினேன். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இன்னும் பார்க்க பல்லாயிரத்தை வாங்கினேன், ரசாயத்தை வாங்கினேன். அப்படியே கட்டி 2 மாடி கட்டிட்டேன். இல்லை இப்போ குழந்தை இடம் வச்சுருக்கேன். பெரியவா 2 பேரும் வந்தாலே 2 தான். பெரியவா சாயங்காலம் கொடுக்கல சந்தை தங்கினாக்கா பெரியவா காலைக்கு வரணுமே. ஏன்னா என்ன பண்ணுறாங்க புது பெரியவா வந்தான். இங்கே வந்தால் என்ன பண்ணுறாங்க, காமக்கோட்டை காலைன்னு பேரை வைக்கணும். நீ பெரிய உத்தரவு கொடுக்கணும்னா காமக்கோட்டை காலல் அப்படின்னா ஒரு குங்குமத்தள்ளி இந்த போர்டில் வீசி போட்டு போர்டு ஒன்றும் மாட்டு அப்படின்னு மாட்டினான். இன்னைக்கு எல்லாரும் ஓஹோன்னு இருக்கா. ஓஹோ எல்லாரும் ஒத்துண்டா ஒத்துண்டா அழகில் காமக்கோட்டை காலைன்னு பேர். இது ஒரு அக்ரஹாரம், இது ஒரு அக்ரஹாரம். அந்த ஒரு அக்ரஹாரம் சிட்டியில் ஒரு அக்ரஹாரம், காம்பவுண்ட் அக்ரஹாரம். ஒரே பிராணம் தான். அப்படி அப்படி கிடையாது இங்கே, யாரும் கிடையாது. மாயூரம் மாதிரி மாற்றிட்டு இந்த இடத்த, மாயூரம் கோமல் மாதிரி மாற்றிட்டு இந்த இடத்த. மாயூரம் போல இது ஒரு கோமல் போல இது ஒரு ஊர். ஆமாம், பெரியவா சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா. புது பெரியவா இங்கே வந்திருக்கா, பால பெரியவா. 2 வருஷம் இங்கே தங்கினேன். கோவம் எங்கள் ஆத்துக்கு வரலான்னு வரேன். உங்கள் ஆத்துக்கு வரலான்னு நான் வரேன். ஓ அப்படியே வரேன். பாலபெரியவா ஆமாம் ஆமாம். உடனே வந்தான். 2 பேரும் தான் காத்து வந்தான். வண்டியை கொண்டு நிறுத்தலாம், காரை கொண்டு நிறுத்தலாம். ஒன்றும் வரலாம். நான் நல்லது வரும், நல்லதான் வரும். சக்கரை வளர்ந்து நல்லதான்
நடந்தே இங்க வந்தார். நடந்து வந்தால் நடந்தே போகும். நடந்தா ஆற்றுக்கு வந்தார். ஆற்றுக்கு வந்தார். ஆற்றுல வந்து உள்ள சுவாமி தீபாவளி எல்லாம் பண்ணார். சுவாமி பூ போட்டால் தீபாவளி எல்லாம் பண்ணார். இங்கே ஒரு மணி நேரம் உட்காந்துருக்கார். இந்த காலையில் அவங்களாம் பேசினேன். நீ எந்த ஊரும் நீ எந்த ஊரும் எந்த ஊர் பாலம் தெரியும் அந்த ஆட்சியார் கிடையாது. ஆமாம் ஆமாம் நீ எந்த ஊர் நீ எந்த ஊர்னா நாட்டார் கடை பெரிய தெரியும். இல்லை யாரோடையும் பேசுகிறேன். நீ அதையும் எல்லாரோடையும் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். அவ்வளோங்க நான் போய்ட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரசாதம் கொடுத்துட்டு பெரிய கிளம்பி போயிடுறேன். அதே மாதிரி காமகோடைகளையும் பேர் வச்சுருக்கேன். காமகோடையும் வேணும். இளைய பெரியவா இளைய பெரியவா இப்போ வந்த அப்புறம் மடத்துக்கு போகணுமே. இளைய பெரியவா வந்த அப்புறம் மடத்துக்கு போகணும். இல்லையா இப்போ ஆசிரம் போயிட்டு இல்லையா? ஆமாம். அடுத்த நாளைக்கு போனேன். இப்போ காஞ்சிபுரம் போனேன். காஞ்சிபுரம் போனோன்னே அது என்ன பார்த்தா பெரியவா நீ வா அப்படின்னு கூப்பிட்டேன். நீ வந்து பெரியவா சொல்லிட்டே இருக்கா. நீ சமயம் வேத வாட்சியம் பார்த்து சொல்லியிருக்க. ஒரு நான் சம்பாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. என்ன பண்ணா போனேன்னே இங்கே வந்தேன். தேனாம்பாக்கம் வா அப்படின்னு விட்டான். சரி வரேன்னு தேனாம்பாக்கம் போயிடுறேன். தேனாம்பாக்கம் போய் உட்காந்துருக்கேன். அங்கே பெரியவா வந்தாள். ஏய் எல்லாத்தையும் சொன்னான். பெரிய சாமியார் வித்வானார். இது பெரிய சாமியார் வித்வான். நிறையா வாசிருக்கார். நிறையா வாசிருக்கார். ஏய் இந்த மாலையை போடுறேன். இந்த சாவலியை போடுறேன். அடுக்கணும் ஒரு சாவலியை போடுறேன். சாவலி போடணும். சாவலியை போடுறேன். பெரிய சாவலியை போடு பார்க்கலா சாவலி போட்டேன். இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒன்று போடுறேன். இப்போ மாலையை கொள்ளலாங்க. மாலையை கொள்ளணும். இப்போ மாலையை போடுறாங்க. மொத்தம் மாலையை போடுறேன். இதை போட்டு இப்போ எல்லாருக்கும் சொன்னேன். பெரிய சாமியார் வித்வான். நிறைய வாசிருக்கார். பெரிய வச்சிருக்கார். நல்லா வாசிக்கார். கோமல் சாமியார் வித்வான். மகா பெரிய வித்வான். எல்லோரும் அவரை ஆசிரிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சந்தோஷம் அப்படின்னு பெரிய சொன்னான். பால பெரியவாளை என்ன பண்ணிவிட்டா காஞ்சிபுரத்துலேருந்து தேனாம்பாக்கத்துக்கு நடந்து வான்னு சொல்லிட்டான். ஓ பின்னாடியே சரி சரி 6 கிலோமீட்டர். ஆமாம் நடந்து வான்னு சொல்லிட்டான். ஏன்னா மகாபெரிவா வந்தாலும் அந்த நாளில் மகாபெரிவா நடந்து வந்தாலும் ஆசிரமம் வாங்கினோன்னா நடந்து வந்தாலும். சரி சரி. அதனால தான் நீ வாழ்ந்த நடந்து வந்து நான் பார்த்தேன். பேச சொன்னேன். மகாபெரிவா நடந்து வந்து பாரதியா நடந்து வந்துருக்கா. நேராக வட்ட போய் நின்று பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து ராத்திரிக்குள்ளே எனக்கு வரணும். ராத்திரிக்குள்ளே எனக்கு வரணும் நான் சொல்லிட்டா பெரியவா. சரி அப்படின்னு சொன்னேன். இப்போ ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ எடுத்து நேராக பார்த்தேன் அந்த ஃபோட்டோ தான் கூடவே பால பெரியவாளை சேர்ந்தாப்புல நின்று நடுவில் ஓட்டலையே பால பெரியவாளை பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து பெரிய மனது சிப்பந்திட்டு ஒருத்தவங்க சொன்னேன். உன் பொறுப்பு ஃபோட்டோ எடுத்து ராத்திரிக்குள்ளே எனக்கு வரணும்னா மனது சிப்பந்தி எடுத்து சொல்லிட்டேன். சரி நான் சொன்னேன் நீங்கள் ஆற்றுக்கு போய்ட்டு வாங்க நான் பெரிய கொடுத்துட்றேன் அப்படின்னா நான் ஆற்றுக்கு வந்துட்டு பெரிய ராத்திரியே போயிடுது. பெரிய தான் போயிடுது. எல்லாம் சுத்தமாக இருக்கேன். இன்னும் சௌந்தரமாக இங்கே இப்போ போயிட்டு வந்தேன் பெரியவாளை பார்த்து. இப்போ பெரியவாளை பார்க்க போனேல போன வாரம் குங்குமப்பூ மாலை. அதுக்கு பின்னாடி தாம்பரம் போனேன். தாம்பரம் போகிற பெரியவாளை பார்க்க 2 மாலை போடணும். ஒருத்தர் தான் போடணும். இங்கே அவரெல்லாம் வித்வான் போடு அவர் போடணும். தாம்பரத்தில் நவராத்திரியில் போகுது. போட சொன்னேன். இப்போ ஒரு மாதம் மேலே தாம்பரம் காஞ்சிபுரம் போனேன். காஞ்சிபுரம் போனோன்னே பெரியவா வந்தாங்க. யாராவதும் குஜுப்பூ மாலை கூப்பு மாலை போட்டு கொண்டு பெரியவாள் போட்டாச்சா ஃபோட்டோ எடுத்துட்டியா? இல்லை எடுத்துக்கிறேன். இல்லை அவனை கேட்குறேன். சரி சரி. நீ ஃபோட்டோ எடுத்துட்டியா? எடுத்துக்கலாம். கேட்கலாமா? கையெழுத்து கையில் எடுத்து இல்லை என்ன பார்த்தேன். ஏய் அவரை போடு அப்படின்னு நான் கொடுத்துருவேன். அந்த குங்குமப்பூ மாலை எனக்கு ஒன்று படுத்தேன். எனக்கு போட்டு பெரிய சாமியார் வித்வான் பெரிய வித்வான் அப்படின்னு சொன்னேன். அதனால் அது பெரியவாளால் சாமியார் வித்வான் அங்கீகரிக்கப்பட்டு நான் சாமியார் வித்வானாக தானே விளங்கிட்டு இருக்கேன். ஒரு சின்னதாக ஏதாவது சொல்லுவார். ஒரு சாமம் ஆதித்வாஸ்வரனா ஆயிஷா
ஒரு பொண்ணும் இவன் தான் கடைசி. ம் இன்னும் ரெண்டு பேரும் இருக்கான். ரெண்டு பிள்ளைங்க. ஒரு பொண்ணு மலைவாக்கத்தில் இருக்கான். ம் சுத்தமாக இருக்கேன். ஒன்றும் இல்லை. எல்லாரும் மாட்டு வளரலாம் எனக்கு கவனிச்சுருக்கா. ஆ இன்னும் கவனிச்சுருக்கா. சாப்பாடு போடலாம். பேரை அத்தியானம் பண்ணியிருக்கான். பேரும் அத்தியானம் பண்ணுறா. பேரோட பேர் சொல்லுங்க. சூரியநாராயணன். சூரியநாராயணன். ம் பூரா அத்தியானம் கும்பகோணம் ராஜாபாளையத்தில் சேர்த்தேன். ஆ 4 வருஷம் அங்கே வச்சேன். அப்புறம் அங்கே மெதுவாக அங்கே கொண்டு இது அம்பத்தூர் மௌலி. ஐம்பத்தோரு ஆ மௌலிகை சந்திரமௌலி. ஆ ரைட். சேர்த்துல சேர்த்தேன். அந்த வருஷம் சேர்த்தேன். ஊக ரகசியங்கள்லாம் அத்தியானம் பண்ணி அஷ்டபிரமணம் அத்தியானம் பண்ணுறோம். சூப்பர். அது எல்லாம் அத்தியானம் பண்ணுறோம். அதோட இல்லை ஃபஸ்ட்டாக நுட்ரா சொல்கிறோம். ஓ ஃபஸ்ட் கிளாஸ். அத்தியானம் பண்ணுறது பெருசு இல்லை, நுட்ரி சொல்கிறது தான் பெருசு. நுட்ரா சொல்கிறோம். ம் அத்தியானம் நுட்ரா சொல்கிறோம். அவன் அவன் கூட இருக்கான். அவனுக்கு ஒரு பிள்ளை வளர்ந்துருக்கு. எனக்கு கொள்ளு வேலை இருக்கான். ம் எனக்கு 5 வயசாக. ஓ அப்படியா? ஆமாம் எனக்கு கொள்ளு வயசு. அடுத்த வருஷம் போட மாட்டேங்கிறான். 5 வருஷம். வேத சந்ததி ரேவணகா. ஆமாம் அவ்வளோ பெரிய விஷயம், பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். உள்ளே இருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏதோ பெரியவரோட ஆசீர்வாதத்தால் எங்கள் அப்பா பெரிய ஜோசியம். ஆ அது ஓகே ரொம்ப நாளாக பார்ப்பேன். ஜாதகம் நல்லா பார்ப்பேன். ஓகே. பார்த்துட்டு நீ நல்லா எத்தனை பேர் ஒருத்தருக்கும் வேதம் வராது, நீ ஒருத்தர் தான் வேதம் தான் வரும். இங்கிலீஷ் படித்தா கலர்காக தான் போவேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை போட்டேன். வேதத்தை போட்டால் ஒவ்வொரு பேரும் ஆமாம், பெரிய விருட்சம் மாதிரி வளர்ந்துடுத்தது. அப்படின்னு அவரோட ஆசீர்வாதத்தினால நான் சௌக்கியமாக இருக்கேன். உள்ளே எங்கள் அப்பா ஃபோட்டோ உள்ளே இருக்கு. எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்கு எங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்கு. எடுத்துக்கிறேன். அப்பா அம்மா ஃபோட்டோ உள்ளே இருக்கு. எல்லாரும் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கா. யார்கிட்டும் உபாத்தியாயத்தில் யார்கிட்டையும் கமிஷன் பண்ணுறோம் ஒன்றும் வாங்க மாட்டேன். யார்கிட்டையும் கமிஷன் பண்ணுறோம் ஒன்றும் யார்கிட்டையும் இங்கே கண்ணாப்பெல்லாம் பேச மாட்டேன், பெய்ய மாட்டேன், வாழ்த்த மாட்டேன். எல்லாம் வாழ்த்தே தான் இருப்பேன். இப்படி பற்றி வயசு 90 மேலே ஆயிடுச்சு. இப்போ ஒன்றே எதிர்பார்த்து மோட்சத்துக்கு போகணும். அது எங்கள் கையில் இல்லை. எப்போ சுவாமி எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் போகணும். எங்கள் குருநா எங்கள் சக்காவத்தில் போயிட்டேன். இப்போ கும்பகோணம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள். தெரியும் தெரியும். அவன் தான் போயிட்டேன். அவர் பிள்ளைங்க கட்டி நாளைக்கு இப்படி நான் இல்லைன்னு ஏதோ உட்காந்து வேலை சாப்பிட்டு இங்கே உட்காந்துங்க. சாத்தங்கள்லாம் எல்லாமே எதோக்தமாக பண்ணுறேன். சாதங்கள்லாம் தோக்தமாக பண்ணிடுவேன். ஆமாம், கிரஞ்சமே கிடையாது. சாத்தங்கள்லாம் எதோக்தமாக உண்டு. எதோக்தம் சாதங்களாக பண்ணுவேன். ஆர்வமாக தான் பண்ணுறேன். நாற்காலில் உட்காந்தே பண்ணுவேன். பாவனை கீழே உட்காந்துவேன். சாதம் இலையை கீழே உட்காந்தே பண்ணுவேன். இல்லை பிரசனம் பண்ணுவேன், காலையில் பண்ணுவேன். நாற்காலில் உட்காந்தே காலையில் எல்லாம் நாற்காலில் பிள்ளை பத்திரம் பண்ணுவேன். எல்லாம் இப்படியே பண்ணுவேன். அப்படியே பண்ணி அது எங்கள் அப்பாவுக்கு அதாவது 75 சலதான் தான் ஆயிடுது. 25 சலதான் ஆயிடுது. ஓ பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அவங்க சௌக்கியமாக க்ஷேமாக நீங்கள் யாருன்னு தெரியும் சொல்கிறேன். விதாயகம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள். இதான் மகாபிரிவா டைட்டில் கொடுத்தாலே இவருக்கு. ஆமாம், இவருக்கு தான் விதாயகம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு பேர். கோமல். இது எந்த வருஷமாம்மா? இது 5-6 வருஷம். 5-6 வருஷம் முன்னாடி இருக்கும் இல்லையா? இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் இருக்காரு. ஆமாம் ஆமாம். எடுத்துட்டோமா? மாமாவுக்கு கொடுத்த டைட்டில் மடத்தில் வைதீக சமூக சேவா ரத்னம். இது வந்து சாமவேத பாராயணம் 25 வருஷம் நடத்தினதுக்கு பெரியவா கொடுத்த டைட்டில். சான்ஸ்கிரிட் காலேஜில் படித்தது. ஆமாம். அவர்